அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் போத்திராஜ் பேசுகிறேன். நம்ம அந்த மணி குரோத் சேனல் வாயிலாக மார்க்கெட் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ரொம்ப நாளாக. இப்போ இந்த வீடியோ நம்ம ஒரு சில வீடியோவை நம்ம சில டெக்னிக் பிரகாரம் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ந்து இந்த 2026 பிறந்ததுலேருந்து இன்னிலேருந்து நமக்கு தொடர்ந்து டெய்லி இனிமேல் நீங்கள் மார்க்கெட் பற்றிய அப்டேட்டை நீங்கள் நிச்சயமாக டெய்லி எதிர்பார்க்கலாம். ஸோ டெய்லி நம்ம தொடர்ந்து நம்ம கொடுக்குறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சார்ட் நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட்டு நம்ம ஜனவரி மாதத்துக்குள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லைஃப் டைம் ஹை 26,496. இது நிஃப்டியோட ஃபியூச்சர் ப்ரைஸு 26,496. ஸோ இப்போ மார்க்கெட் நிஃப்டி ஃபியூச்சர் 2 டைம் நம்ம லைஃப் டைம் ஹையை போய் டச் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இது டெய்லி சார்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டு நிஃப்டி ஃபியூச்சர் டெய்லி சார்ட்டு. இப்போ டுடே நாளைக்கு நமக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்சி நம்ம போட்டிருக்கோம் 26,136. 26,136. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இன்றைக்கி மார்க்கெட் 7. ஸோ 7ஆம் தேதியோட லோ 26,186 இருக்குது. நாளைக்கு வியாழக்கிழமை நமக்கு 8ஆம் தேதி. ஸோ இன்றைக்கியோட 7ஆம் தேதியோட லோவை மார்க்கெட் 26,186. மார்க்கெட் அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பெஸ்ட்டு சப்போர்ட் 26,136. இது ஒரு 50 பாயிண்ட் இருக்கும். ஒருவேளை அந்த 26,136ன்ற சப்போர்ட்டையும் மார்க்கெட் உடச்சி அப்படிச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு 26,000 தான். ஸோ இந்த இது இப்போ ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங்கில் 26,300 அது கிராஸ் பண்ணிச்சுன்னா அதான் ஃபஸ்ட்டு நமக்கு ரெசிஸ்டன்சி 26,300. அதான் மார்க்கெட் உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா 26,400. ஸோ ஒருவேளை 26,400 மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்சி 26,496. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 26,300 ரெசிஸ்டன்சியை உடச்சி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் 26,400 வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கணும். ஸோ நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் ஒரு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் 50% நீங்கள் லாட்டு இப்போ 10 லாட் போட்டிங்கன்னா அதில் ஒரு 5 லாட் நீங்கள் வெளியே வந்துடணும். மீதி இருக்கிற 5 லாட்டை அடுத்த டார்கெட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கிடலாம். அப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை பயன்படுத்திக்கிறணும். இப்போ நம்ம அதே மாதிரி செல் சிட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 26,186. அது 186 ஒரு நாளைக்கு காலையில் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கீழே கொண்டு போச்சுன்னா 26,136. அது கீழே போச்சுன்னா 26,000. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சார்ட் பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு. நிஃப்டி ஃபியூச்சர் போன வாரம் 29ஆம் தேதியிலேருந்து மண்டே இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஹை லோவை நம்ம வரைஞ்சிருக்கோம். வீக்லி ஹை வீக்லி லோ இது போன வாரத்துக்குள்ளது. இப்போ இந்த வாரம் மண்டே திங்கட்கிழமை மண்டே ஓப்பன் ஆகி 5ஆம் தேதி 5, 6, 7 இந்த 3 நாள் நீங்கள் நம்ம ட்ரேடிங் டேஸ் நடந்திருக்கு. இந்த 3 நாளில் நம்ம போன வாரத்தோட ஹையில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. திங்கட்கிழமை மண்டே ஓப்பன் ஆகி நமக்கு அப்படியே மார்க்கெட் கீழே வந்துட்டு அப்படியே இப்போ கீழே வந்திருக்கு. இந்த 3 நாளுமே மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. ஸோ வீக்லியில் இப்போ வீக்லியோட நம்ம அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விக்ஸை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் 26,824 வரைக்கும் இந்தியா விக்ஸோட 26,824 ஹை. லோ பார்த்திங்கன்னா 26,092. ஸோ இந்த வீக்கில் நமக்கு 2 days 2 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 2 நாளில் மார்க்கெட் எந்த சைடில் போய் அந்த இந்தியா விக்ஸோட வீக்லி ரேஞ்சை ஏதாவது ஒரு சைடில் மார்க்கெட் டார்கெட் பண்ணோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம இப்போ மார்க்கெட் நாளைக்கு டுடே ஓப்பனிங் 26,300க்கு மேலே போச்சுன்னா நம்ம சொன்னபடி நம்ம ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி போவோம். அப்படி இல்லை அப்படின்னு நாளைக்கு சப்போர்ட்டை மார்க்கெட் வச்சு கீழே போச்சுன்னா நம்ம 26,092 இந்தியா விக்ஸோட வீக்லியோட சப்போர்ட்டு அதான். ஸோ அதான் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சார்ட்டில் இந்த சேனல் இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது இந்த சேனல் சார்ட்டு.
இப்போ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு உண்டான அந்த சார்ட்டை நம்ம வந்து கீழே வந்து இப்போ மண்டே, டியூஸ்டே, இப்போ நெக்ஸ்ட் 3 நாளுக்குள்ளே அந்த சார்ட்டை வந்து நம்ம கீழே சப்போர்ட்டை வந்து லைன் சார்ட்டை வரைஞ்சிருக்கோம். மேலே ரெசிஸ்டன்சி ஒரு கோடு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆங்கிளில் வந்து அந்த மார்க்கெட் வந்து அந்த மூவ்மெண்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை அதை பேஸ் பண்ணியே 1, 2, 3, 4, 5 இந்த 5 இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த லைனை அப்படியே பேஸ் பண்ணி போய்கிட்டுருக்கு. மேலே அதே மாதிரி அந்த 3 இது. ஸோ இதை பேஸ் பண்ணி போய்கிட்டுருக்கு. இப்போ அதேமாரி இதை நம்ம வந்து இந்த மாதிரி டைப்பில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான இதில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அடுத்து பார்க்குறீங்க இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதை வந்து ஹரிசாண்டலில் வரைஞ்சிருக்கோம். அதே சார்ட்டை தான் இப்போ இதை நம்ம வந்து ஹரிசாண்டலில் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 26,300, 320 அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கோம்மா, 26,300க்கு மேலே நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து 26,300 உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 26,400 அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. கீழே அதே மாதிரி 26,200 போட்டிருக்கோம். ஸோ அதான் அந்த 184 நான் இன்றைக்கோட லோ. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகணும். மற்ற இடத்துல மார்க்கெட்டில் அந்த நம்ம ரெசிஸ்டன்சி சப்போர்ட்டுக்கு இது கூடால ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆனீங்கன்னா வெளியே வரணும், உங்களுக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி அதை நம்ம வந்து நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பண்ணுறப்போ வந்து வால்யூம்லாம் நம்ம இது பண்ணி பார்த்து பண்ணுறப்போ நம்ம வந்து ட்ரேடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ அடுத்து நம்ம வந்து சென்சிபிள் பார்க்க போகிறோம். இந்த சென்சிபிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஐ வந்து யார் வந்து ஓஐயில் வந்து அதிகமாக இருக்கிறா, கால் ஓய் யார் அதிகமாக இருக்கா, புட் ஓய் யார் அதிகமாக இருக்கிறாங்க, இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடில் ஓஐ வந்து 26,000, 26,050, 100, 150. ஸோ 26,200க்கு மேலே வந்து மார்க்கெட்டை கொண்டு போகிற அளவுக்கு புட் ஓய் வந்து இப்போ வந்து இல்லை. 26,200க்கு மேலே. ஸோ அவங்க வந்து 200 வரைக்கும் தான் அவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ 300க்கு மேலே அது வந்து துப்புரா கிடையாது. ஸோ மார்க்கெட் 26,300க்கு மேலே போகுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி கால் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 26,000 அதிகபட்சம் 26,000 வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க. 26,200 வந்து கால் சைடில் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ 200 அந்த 150 நம்ம சொன்ன அந்த ரேஞ்சு படி மார்க்கெட்டு மேக்ஸிமம் இந்த 2 நாளில் இல்லை, நாளைக்கு வந்து வேலன் வெள்ளி, 2 நாளில் மார்க்கெட் அதிகபட்சம் போச்சுன்னா அந்த 26,000 அதிகபட்சம் கீழே டவுன் சைடில் அந்த ரேஞ்சு. ஹை பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம போட்டபடி தான் அதிகபட்சம் வந்து, ஏன்னா ஹையில் வந்து 26,300 தாண்டி மார்க்கெட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா 400 ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து 26,500. ஸோ இதுதான் நம்ம ரேஞ்சு. அதுக்கு தகுந்தபடி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதைப்படி நீங்கள் லைவ் ட்ரேடிங்கில் மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்கள் ட்ரேடை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம இனிமேல் சொன்னபடி டெய்லி நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் சம்மந்தமாக டெய்லியும் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ற முக்கியமாக நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸையும் நம்ம வந்து நாளையிலேருந்து நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். சார்ட் அனாலிசிஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி தொடர்ந்து நம்ம நாளையிலேருந்து இன்று முதல் தொடர்ந்து வீடியோ நம்ம வந்து இன்ட்ராடே பேஸ் பண்ணி டெய்லி வீடியோ நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.